எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராம்யாஸ் ஃபன் ஃபுட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா சும்மா சட்டுன்னு சூப்பரா செய்யற மாதிரி தான். ஸோ உங்களுக்கும் ரொம்ப வேலை இழுக்காம மாவு இல்லையா டக்குன்னு கவலையே படாம இதை செஞ்சு சாப்பிட்டா ஈஸியா இருக்கும். பசங்களும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ் தான். என்ன டிஷ் பார்த்தீங்கன்னா பன் தோசை. கேட்கும் போதே நல்லா இருக்கு இல்லையா? செஞ்சு பார்த்தலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாம் வாங்க. 1 கப் ரவை, 3/4 கப் தயிர், 3 பச்சை மிளகா, நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு, கடுகு, குட்டி குட்டியா நறுக்கின கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இந்த 2 பொருள் பாத்தீங்கன்னா லாஸ்டா யூஸ் பண்ணுவோம். இது வந்து தாளிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள். இது வந்து லாஸ்டா நம்ம எப்ப வந்து மாவு ஊத்துறோமோ அப்ப நம்ம கலக்கிறதுக்கு ஈனோ. என்ன கலர் வேணா எடுத்துக்கலாம், என்ன பிராண்ட் என்ன இது வேணா, ஈனோ அவ்வளவுதான். கலர்ஸ் வந்து எது வேணா எடுத்துக்கலாம். வாங்க இப்ப பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப வந்து அரைக்க போறோம். ரவை, தயிர், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அரைச்சா கொஞ்சம் மாவு தன்மையா வரும், இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம ரவையை எடுத்து அரைச்சிக்கலாம். ரவையை இதுல கொட்டிடலாம் வாங்க. ரவையை ரொம்ப அரைச்சிடக்கூடாது, ஒரு பல்ஸ்க்கு தான் அரைக்க போறோம் வாங்க. இப்போ ரவை அரைச்சாச்சு, ஓபன் பண்ணலாம். ஒரே புகை பாருங்க எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குன்ட்டு. ஸோ ஓரளவுக்கு குட்டி குட்டியா அரைஞ்சா போதும். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ரவையை அரைச்சிட்டு தயிர் ஆட் பண்ணியிருக்கோம், அரைச்சி விட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் உடைச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், அவ்வளவுதான். இப்போ தாளிச்செல்லாம் வாங்க. மாவு அரைச்சு கொட்டியாச்சு. இப்போ தாளிக்க வேண்டிய விஷயம் தான், வாங்க தாளிக்கலாம். தாளிக்க தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க நார்மல் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால ஊத்துறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, லாஸ்டா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இறக்கிடலாம் வாங்க. காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை. ஸோ எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்ச எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. உப்பு, இந்த காஞ்சு தாளிச்சோம் இல்லையா, எல்லாமே வந்து நல்லா மிங்கிள் ஆகணும், மாவோட மிங்கிள் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ பன் தோசை சுட்டு எடுக்க போறோம். அதுக்கு ஆப்பக்கடாய் தேவை. அப்படி ஆப்பக்கடாய் இல்லை அப்படின்னா வீட்டுல இருக்க கடாயை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படிலாம் சுத்தலாம் போறது கிடையாது, அப்படியே வச்சு ஊத்தி அழகா பன் மாதிரி எடுக்க போறோம். அதுக்கு தான் இந்த கடாய். இதை அடுப்புல வச்சுட்டு நம்ம ஈனோவை இப்பதான் ஆட் பண்ண போறோம். டக்குன்னு ஆட் பண்ணி டக்குன்னு சுட்டா புஷ்ஷுன்னு வரும். வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஸ்லோலே தான் இருக்கணும், இல்லைன்னா புஷ்ஷுன்னு வராது. ஒரு தட்டை போட்டு மூடிக்கலாம், கவலை கிடையாது. அங்க ஈனோவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், கிரீன் கலர் கூட அவைலபிள் நினைக்கிறேன். இந்த 1 கப்புக்கு 1 பேக்கெட் போதும். சப்போஸ் நீங்க 2 கப் எடுக்கிறீங்கன்னா 2 பேக்கெட். நல்லா நம்ம அந்த ஈனோ போட்டோன்னே உப்பி மேல வரும் பாருங்க மாவு. பாருங்க நம்ம போட்ட அளவுக்கும் இப்பயும் எவ்வளோ நல்லா நிறைய வருது பாருங்க. என்னடா ஈனோ போட்டு செய்யறாங்களேன்னு பாப்பீங்க, அது காரணம் இதுதான். உப்பி வரும். சாப்பிட்றது நல்லதுதான். ஈனோ நம்மளுக்கு உடம்புலாம் செய்யலைன்னா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதனால எப்பவுமே நீங்க வந்து முன்னாடியே ஈனோ போட்டுறாதீங்க, வேலைக்கு ஆகாது. நீங்க எப்ப சுடுறீங்களோ அப்ப ஈனோவை போட்டீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். இது வந்து எங்க பாட்டியோட ரெசிபி, அதுதான் நான் பண்றேன்.
கடாய் நல்லா சூடாயிடுச்சு, மாவு ரெடி. இப்போ பன் தோசை ரெடி ஆகும் போது வாங்க. ஊத்திட்டு ஆட்டலாம் கூடாது. நம்ம அப்படியே வந்து இப்போ ஒரு கப்பு போட்டு மூடி போறோம். இப்ப திருப்பி போட்டுக்கலாம் வாங்க. பாருங்க பன்னு மாதிரி வந்திருக்கு பாருங்க. இந்த பன் தோசை வந்து பாருங்க, இங்க வா பன் தோசை காட்டலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க அப்படியே பன் மாதிரி தான் இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்க உங்க வீட்டுல செஞ்சு அசத்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அவுட்டோர் கெட்டு சிக்கன் பார்க்கணுமா, இந்த வீடியோ பாருங்க. கீழே இருக்க பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தச்சா பபாய். A few inches later. செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த பன் தோசை. வெறுமனையும் சாப்பிடலாம்.